வெல்கம் டு எபிசோட் 15. நம்ம இந்த எபிசோடில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட பார்ட் 2 மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போகலாம். அஸ் யூஸ்வல் ஐடிஎல்இ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூ ஃபைல் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண ஃபோல்டர் இருக்கும்ல, பைத்தான் ஃபோல்டர், அதுக்குள்ளே போயிட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் 2 CO2ன்னு போடுறேன். இப்போ வந்து நம்ம போகலாமா? நம்ம வந்து அந்த எபிசோடில் வந்து நம்ம பேசிக்காக கிளாஸ் எப்படி உருவாக்குறது, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாஸில் ஆப்ரேஷன்ஸ்லாம் ரன் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம், எப்படி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நல்லாவே சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் உருவாக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் போட்டுட்டு எம்டி ஸ்ட்ரிங்கு எவ்வளோ ப்ராசஸர் எம்டி ஸ்ட்ரிங் போட்டு முடிச்சிருவோம். நம்ம கீழே எழுதுகிற கோடு தான் வந்து நம்ம அவுட்புட்டுக்கு தனியாக ஒன்று பண்ணுவோம் கரெக்டாக முன்னாடிலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை முடிக்கலாம். ஹெச்பி அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இந்த வேரியபிள் வந்து இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் அப்படின்னு போட்டுட்டு இது முடிச்சிட்டோன்னா, இந்த ஹெச்பி வேரியபிள்னால இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதில் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஹெச்பி டாட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 50,000 இப்படி போட்டோன்னா print ஹெச்பி டாட் ப்ரைஸ் இப்படி நம்ம கொடுக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி 50,000 வரும். இப்போ இதுவே சரி, ஓகே, நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்பி டாட் ப்ரைஸ்னு சொல்கிறப்ப 50,000 பிரிண்ட் ஆகுது. இது ஏன் இப்படி ஆகுதுன்னா, நம்ம இந்த ஹெச்பி இசிக்கல் டு லேப்டாப்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஹெச்பி வேரியபிள்னால இந்த கிளாஸில் இருக்க எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ இப்போ லேப்டாப்னு நம்ம பர்மிஷன் வாங்கினதுனால இந்த ஹெச்பி வேரியபிள் டாட் ப்ரைஸ்னு சொன்னால் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும்னால ப்ரைஸ் டாட்னு போட்டுட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம் 50,000 அப்படின்னு. இப்போ இந்த டிக்ளேர் பண்ணதை பிரிண்ட் பண்ணுறப்ப 50,000 பிரிண்ட் ஆகுது. இப்போ மேக்னு ஒரு புதுசாக ஒன்று போடலாமா? மேக்னு போட்டுட்டு இதனாலையுமே லேப்டாப், இந்த வேரியபிள்னாலையும் லேப்டாப் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் மேக் டாட் ப்ரைஸ் இது ஒரு 1,00,000 போடுவோம். இப்போ வந்து print மேக் டாட் ப்ரைஸ் இப்படி கொடுத்தோன்னா நமக்கு 1,00,000ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா 1,00,000ன்னு பிரிண்ட் ஆகுது. ஹெச்பி ப்ரைஸ் டிஃப்ரென்சியேஷனுக்காக எப்படி போடுறேன், மேக் ப்ரைஸ் பார்த்தீங்களா ஹெச்பி ப்ரைஸ் மேக் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு இது மாதிரி நம்ம இப்படி கிரியேட் பண்ணிட்டோம்னா ஒரு கிளாஸில் நம்மளால் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணால் கிரியேட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அடுத்து நம்ம லினோவா போடலாம், அது மாதிரி ஏகப்பட்ட லேப்டாப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட அட்வான்டேஜ். இதுதான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாமா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஒன்று தரேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பிஎல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ், ஒரு சிஎஸ்கே அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வந்து நம்ம பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. இது உங்களுக்கு தெரியாது, இது நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோன்னா, ஐபிஎல் அப்படின்னு போட்டுட்டு ஆப்ஜெக்ட் வந்து சிஎஸ்கேன்னு கேட்டிருக்காங்க, வேரியபிள் வந்து ஏதோ ஒரு வேரியபிளா. ஸோ என்ன பண்ணலான்னா பிளேயர் வேரியபிள். ஓகே, பிளேயர் வேரியபிள்னால இப்படி பிளேயர்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக சிஎஸ்கே என்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐபிஎல் இப்படி கொடுத்துட்டு சிஎஸ்கே டாட் பிளேயர் இஸ் ஈக்குவல் டு தோனின்னு போடலாம். போட்டுட்டு
பிரிண்ட் பண்ணோன்னா சிஎஸ்கே டாட் பிளேயர்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு தோனின்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? இதுதான் நம்ம போன எபிசோட்ல இப்போ கூட பார்த்தோம். இப்படி தான் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கேட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியும். இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி. அது எப்படின்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எபிசோட்லேயே பார்த்தோம், அந்த இனிட் போட்டு பண்ணுவோம்ல, சேம் அதே தான். இப்போ இதே கொஸ்டினை கிரிக்கெட் அப்படின்னு போட்டுட்டு டெஃப் இனிட் போட்டால் கன்ஸ்ட்ரக்டர். எப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் செல்ஃப் போட்டே ஆகணும், அதான் ரூல்ஸ். போட்டுட்டு அந்த பிளேயர் நம்ம போட்டோம்ல, அதை எடுத்து இந்த கமா போட்டு இது பக்கத்தில் போட்டுக்கலாம். இதை ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போட்டுட்டு செல்ஃப் டாட் பிளேயர் இஸ் ஈக்குவல் டு பிளேயர் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ சிஎஸ்கேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொன்னாங்கல்ல, சேம் ஆஸ்டெட் தான். சிஎஸ்கே கிரிக்கெட்ன்ற கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இப்படி இசிக்கல் டு கொடுத்துடலாம். இப்போ டேரெக்டாக பிரிண்ட் போயிட்டு ஓகே, நம்ம பிளேயர் பேர் பேராமீட்டரில் கொடுக்கறதுனால இங்கே கொடுக்கலாம் நம்ம பேரை, தோனி. இது மாதிரி இந்த பிரேசஸ்குள்ளே போடுறது தான் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்கே டாட் பிளேயர் இப்படி கொடுத்தோன்னா தோனி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து போன இதில் பார்த்தோம்ல, பிளேயர் கொடுத்து அப்படி பிரிண்ட் பண்ணலாம். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃப்னு கொடுத்தாலே இந்த ஆப்ஜெக்டில் நம்ம எழுதுறது என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது டைரெக்டாக இங்கே போயிடும். இது இங்கே போயிட்டு இங்கே வரும். இப்போ நம்ம பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி பிரேசஸ்குள்ளே தோனின்னு போடுறோம்ல, இந்த தோனி என்ன ஆகும்னா இந்த பிளேயர் இதில் போயிடும். ஓகேவா? இந்த தோனின்றது இங்கே போயிடும். இங்கே போனதுக்கப்புறம் திருப்பி இங்கே வரும், இசிக்கல் டு தோனி இங்கே வரும். இதுதான் கைஸ் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நான் பேசிக்காக என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். பைத்தானில் பார்த்தீங்கன்னா டெஃப் கொடுத்துட்டு அது அது படிக்காது. எப்போவுமே நம்ம டெஃப்க்கு அடுத்த ஒரு கோட் நம்ம எழுதுவோம். அந்த கோடில் என்ன எழுதியிருக்கு அது பார்த்துட்டு என்ன பிரிண்ட் பண்ண கேட்குதுன்னு சொல்லிட்டு அது அப்புறம் தான் டெஃபில் போய் பார்த்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேராமீட்டரில் தோனின்னு கொடுத்துருக்கோம். இது தோனின்றது பிளேயரில் போயிடும். இது ஏன் பிளேயரில் போகுதுன்னா, நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, செல்ஃப் டாட் பிளேயர் இசிக்கல் டு பிளேயர்னு. இப்போ இதுவும் பேராமீட்டரில் இருக்குது, இதுவும் பேராமீட்டரில் இருக்கா. செல்ஃப் வந்து அது ஒரு கீவேர்டு மாதிரி. இப்போ கமாவை கொடுத்து பிளேயர்னு இங்கே ஒரு பேராமீட்டர் தானே கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆகும்னா, இந்த தோனி நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால இங்கே இந்த பேராமீட்டர் போயிடும். ஓகேவா? இப்போ ஜெர்சி நம்பர்னு இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கம்மா போட்டு. இப்போ செல்ஃப் டாட் ஜெர்சி நம்பர் இசிக்கல் டு ஜெர்சி நம்பர் இப்படி நம்ம கொடுத்துட்டு கம்மா போட்டுட்டு 7 இப்படி நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம பிளேயர் கம்மா சிஎஸ்கே டாட் ஜெர்சி நம்பர். இப்போ நம்ம ரன் கொடுக்குறப்ப தோனி 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே நம்ம கமா போட்டு என்ன கொடுக்குறோமோ அது இதுக்குள்ளே வந்துடும். இதை நம்ம சிஎஸ்கே இசிக்கல் டுன்னு ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறோம்ல, அதுக்குள்ளேயே இந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர்ஸில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இங்கே போயிட்டு நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல செல்ஃப் டாட்னு போட்டுட்டு நம்ம பேராமீட்டர் பேரை கொடுத்துட்டு இசிக்கல் டு கொடுத்தோன்னா அது அப்படியே நமக்கு என்ன கேட்குறோமோ அது பிரிண்ட் ஆகிடும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இதில் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும், கிரிக்கெட்னு ஒரு பேரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும், டிஸ்பிளேன்னு. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எழுத போகிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மூலமாக பிரிண்ட் பண்ணணும். T1 T2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, இல்லை நான்
பிளேயர் 1 பிளேயர் 2 P1 P2ன்னு சொல்லிடலாம். P1 P2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் பேராமீட்டர் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும். நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா கிளாஸ் கிரிக்கெட் அப்படின்னு போட்டுட்டு டெஃப் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு இதில் செல்ஃப் போட்டுட்டு பிளேயர் நேம் ஜெர்சி நம்பர் இதில் போயிட்டு செல்ஃப் டாட் பிளேயர் நேம் போட்டுட்டு பிளேயர் நேம் அடுத்து செல்ஃப் டாட் ஜெர்சி நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஜெர்சி நம்பர் இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம பலஸ் எப்படி பண்ணுவோம்னா P1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிரிக்கெட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ வந்து P1 டாட் பிளேயர் நேம் அப்படியும் பண்ணலாம். நம்ம பேராமீட்டர் தானே பாஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு தோனி 7 இப்போ நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். P1 டாட் பிளேயர் நேம் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே தோனி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஜெர்சி நம்பர் பிரிண்ட் பண்ணிடலாமா, பிரிண்ட் P1 டாட் ஜெர்சி நம்பர் இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா தோனி 7 கேட்டிருக்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த வேரியபிள் நம்ம போட்டிருக்கோம்ல செல்ஃப் டாட் பிளேயர் நேம்னு, அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இது வரைக்கும் சேம் தான். டெஃப் போட்டுட்டு டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு இதில் பிரிண்ட்டில் பிளேயர் நேம் கமா இந்த வேரியபிள் நம்ம அப்படியே போடணும், செல்ஃப் டாட் பிளேயர் நேம். அடுத்து பிரிண்ட்டில் ஜெர்சி நம்பர் செல்ஃப் டாட் ஜெர்சி நம்பர். இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபங்க்ஷன்லேயே பிரிண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதில் நம்ம அடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். P1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தோன்னா ஏற வருது. டிஸ்பிளே டேக் 0% ஆர்குமெண்ட்ஸ். உங்கள் செல்ஃப் நம்ம போடல பார்த்தீங்களா கைஸ். இந்த செல்ஃப் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த செல்ஃபை நம்ம போட்டே ஆகணும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலன்னா செல்ஃப் போட தேவையில்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணாலே செல்ஃப் போட்டே ஆகணும். செல்ஃப் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குன்னு குறிக்கும். நம்ம இந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு இங்கே போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா பிளேயர் நேம் தோனி ஜெர்சி நம்பர் 7 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம போன இதில் போட்டதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கால் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் பேரை P1 டாட் டிஸ்பிளேன்னு போட்டு கால் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன தெரியுமா அட்வான்டேஜ், இப்போ P2ன்னு நம்ம சொல்லியிருக்காங்க அடுத்த ப்ராஜெக்ட்டு. ஜஸ்ட் என்ன பண்ணுவோன்னா P2 இது கிரிக்கெட் ஆக்சஸ் பண்ணுவோம், போட்டுட்டு ரோஹித் அப்படின்னு போட்டுட்டு 45 அப்படின்னு கொடுத்துட்டு P2 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தோன்னா அவ்வளோதான், அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் பேரை போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி அழகாக பிரிண்ட் ஆகிடும்.
இதனால தான் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம ஃபியூச்சரில் டெவலப்பர் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுற ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுலேயே பிரிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை கால் பண்ணால் நம்ம எவ்வளோ வேல்யூ வேணால் போட்டுக்கிட்டே போகலாம். அதுதான் கைஸ் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்ட் டூவாக அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மெயினாக. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு மெத்தட் தான் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சிக்கக்கூடாது. இதுதான் ஆக்சுவலாக மெயினான மெத்தடு. கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இதை நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த எபிசோட் அதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.